தீபாவளி அன்று பலரும் அசைவத்தை சாப்பிட்டு குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக இருப்பவர்களும் இந்த மந்திர வழிபாட்டை செய்வதற்கு எந்தவித தடையும் கிடையாது. மேலும் பெண்கள் தீட்டு சமயமாக இருந்தாலும் இந்த மந்திர வழிபாட்டை மேற்கொள்ளலாம். வயதானவர்களும் சரி, சிறுவயதை சேர்ந்தவர்களும் சரி, இந்த மந்திர வழிபாட்டை செய்யலாம். வீட்டு பூஜை அறையில் அமர்ந்துதான் செய்ய வேண்டும் என்று நிபந்தனை கிடையாது. வீட்டில் ஏதாவது ஒரு இடத்தில் அமைதியாக அமர்ந்து எந்தவித சிந்தனையும் இல்லாமல் ஒருமனப்பட்டு இந்த மந்திர வழிபாட்டை செய்ய வேண்டும். இந்த மந்திர வழிபாட்டை அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி மாலை 6 மணியில் இருந்து நள்ளிரவு 12 மணிக்குள்ளும், அக்டோபர் மாதம் 21ஆம் தேதி விடியற்காலை 4 மணியிலிருந்து மாலை 6 மணிக்குள்ளும் செய்ய வேண்டும். மந்திர வழிபாட்டை செய்வதற்கு முன்பாக கிழக்கு அல்லது வடக்கு திசை பார்த்தவாறு ஒரு விரிப்பை விரித்து அதன் மேல் அமர்ந்து கொண்டு முழு மனதோடு லட்சுமி குபேரரை நினைத்து 16 செல்வங்களும் நிலையாக நிலைத்திருக்க வேண்டும் என்ற வேண்டுதலை முன்வைத்து பிறகு இந்த மந்திரத்தை கூற வேண்டும். இந்த மந்திரத்தை நிறுத்தி நிதானத்துடன் தொடர்ச்சியாக 30 நிமிடங்கள் கூறி முடித்துவிட்டு திரும்பவும் லட்சுமி குபேரரை மனதார நினைத்து வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ளலாம்.